வீர தீர சூரன் அப்படின்னு விக்ரம் நடிச்சிருக்கிற ஒரு படம் இப்பொழுது வெளியாகி இருக்குது. அந்த படத்தை இன்றைக்கி பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வழக்கமான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் தான். கேமரா கோணங்களில் கூட மிகப்பெரிய அளவுக்கான புதுமை புகுத்துகிற எந்த முயற்சியும் இல்லை. கதை சொல்லுறதில் மட்டும்தான் ரொம்பவும் முக்கியமாக இருந்திருக்கிறாங்க. அதில் கேமரா கோணங்களாக இருக்கட்டும் அல்லது கதை மாந்தர்கள்னு சொல்லப்படக்கூடிய கதாபாத்திரங்களுடைய தேர்வுகளாக இருக்கலாம். அந்த தேர்வுகளில் ஒரு கதாபாத்திரமும் நன்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதாபாத்திரம் இப்படியாக இருக்கும், இப்படியாக அது தன்னை பரிமைக்க வைக்கும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தனியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அது கோர்க்கப்பட்டிருக்குது, மிக அழகாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. பிறகு திரையில் வருகிற காட்சி அமைப்புகளும் மிக அழகாக இருக்குது. கேமரா கோணங்கள் கோணங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் காட்சிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மிக தெளிவான முறையில் செய்திருக்காங்க. அது பாராட்டக்கூடியது. பிறகு யார் எந்த அளவுக்கான நடிப்பை வெளிப்படுத்த முடியும் என்பதற்குரிய அந்த நடிப்பு மிக அழகாக வெளிப்பட்டு இருக்கிறது. அது விக்ரமாக இருக்கலாம் அல்லது மலையாள நடிகர் ஒருவர் நடித்திருக்கிறார் கண்ணன் என்கிற கதாபாத்திரத்தில். அவருடைய பெயர் எனக்கு தெரியலை. அவர் மிக கைத்தேர்ந்த நடிகர் என்பது எனக்கு தெரியும். பட் அவர் அந்த கதாபாத்திரமாக அவருடைய வழக்கமான உடல் மொழிகளிலிருந்து வேறுபட்ட உடல் மொழிகளோடு அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நிற்கிறார். பிறகு ஒரு தெலுங்கு நடிகர் ஒருவர் இருக்கிறார், அந்த வில்லன் நடிகருடைய தந்தையாக வருகிறார். அவர் படத்து முழுக்கும் வியாபித்து நிற்கிறார். அவர் இயல்பில் வேறு மாதிரி இருப்பார். நான் பழைய படங்கள் அவரை பார்த்துருக்கேன். அவருடைய கதாபாத்திரமும் வேறுபட்ட முறையில் அதை செயல்படுத்தியிருக்காங்க. ஆக அனைத்துமே திட்டமிட்டு மிக நேர்த்தியான கதை சொல்லியாக செய்திருக்கிறார்கள். பிறகு மிகையினும் குறையினும் தீது செய்யும் என்பது போல் மிக அதிகமான வன்முறைகள் இல்லை. ஆனால் ஒரு படத்திற்கு தேவையான ஒரு வன்முறைகள் இருக்கின்றன. ஆபாசமாக நெளிகிற வகையான வகைகள் இல்லை. பாடல்கள் கூட இல்லை, அந்த அளவுக்கான பாடல்களும் இல்லை படத்தில். ஒரு கதையை இவ்வளோ நேர்த்தியாக சொல்ல முடியும். சற்று மெதுவாக நகர்கிறது போல தோன்றினாலும் இடைவேளைக்கு பிறகான பகுதி மிக விறுவிறுப்பாக நகர்வதை பார்க்க முடிகிறது. அதில் பல காட்சிகள் ஆலோசித்து மெனக்கெடுதலோடு கூடிய அளவுக்கு அந்த காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. கதையில் எந்த விதமான குறையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த கதை மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 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 படமாக, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு முறை பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படமாக அது இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. நடிப்பு, கதை அமைப்பு, டைரக்ஷன், இயக்கம், பிறகான பின்னணி, இசை சார்ந்தது. இசை பல இடங்களில் மௌனிக்கிறது. அது அந்த கதையை, அந்த காட்சிகளை மெருகேற்றி நிற்கிறது. நடித்த கதாநாயகியாக, விக்ரமுக்கு மனைவாக நடித்த கதாநாயகியாக இருக்கலாம், வில்லனிக் ரோல் செய்தவராக இருக்கலாம். ஒருவர் எஸ்ஜே சூர்யாவுடைய பங்களிப்பு என்பது, அதாவது அடுத்து என்ன வரும் என்பதை நம்மளால் ஊகிக்க முடியாத அளவுக்கான காட்சி அமைப்புகளும், படம் முடிகிற பொழுது என்ன மாதிரியான வகையில் போய் முடியும் என்பதும் நம்மளால் முன்பே அனுமானிக்க முடியாததாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் அந்த படம், அந்த கதை சொல்லிகள் அந்த திரைப்படத்தினுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு முறை போய் பார்க்க தகுந்த படம் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.